إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة، وخلق منها زوجها، وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாகுவதாக. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அந்த மனிதர்களுடைய தேவைகளை அல்லாஹ் இந்த உலகத்தில் பூர்த்தி செய்து வைத்திருக்கின்றார். மனிதர்கள் அவர்களுடைய தேவைகளை அவர்களுடைய முயற்சியின் மூலமாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, மனிதர்கள் இந்த உலகத்தில் எதற்காக படைக்கப்பட்டார்கள், எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் இந்த மனிதர்களை அனுப்பி இருக்கின்றார், அதையெல்லாம் இந்த மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்த நோக்கம் அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹ் இந்த மனிதர்களை படைத்திருக்கின்றார். ஆனால் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு எந்த நோக்கத்திற்காக வந்தார்களோ அந்த நோக்கத்தை அடையாமல் வேறொரு நோக்கத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகம்தான் நிரந்தரம், இந்த உலகத்தில் மூழ்கி கொண்டு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருந்தானோ அதே போல் வாழாமல் அல்லாஹ் கூறியதை விட்டு தான் தன் இஷ்டத்திற்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் தன் மனம் எப்படி சொல்கின்றதோ தன் மனங்களை, அதாவது தன் மன இச்சைகளை பின்பற்றி வாழ்கின்றார்கள். அதற்கு அல்லாஹ் குர்ஆனில் ஃபவாஹிஷ் என்று சொல்வான். தன்னுடைய மனம் எது சொல்கின்றதோ, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கின்றதோ, எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்றதோ, அந்த மனம் ஏதோ தன்னுடைய உள்ளம் சொல்லக்கூடிய செய்திகளை கேட்டு அதே போல் வாழக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக நாம் காணலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இஸ்லாம் கூறியதை போல் நீங்கள் வாழுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு காட்டினார்களோ, எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொன்னார்களோ அதே போல் வாழுங்கள் என்று நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது.
ஆனால் முக்கியமாக மனிதர்களிடம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனமாக இருந்து ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், அந்த விஷயத்தில் நீங்கள் ஒழுங்காக இருங்கள், அதில் அநியாயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றார். அதாவது முக்கியமாக அல்லாஹ் மனிதர்களிடம் உலகத்தில் வாழும் பொழுது அநியாயம் என்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். இஸ்லாமிய பார்வையில் மனிதன் செய்யக்கூடாத விஷயங்களில் அந்த வரிசையில் ஒரு முக்கியமான ஒரு செயல் அநியாயம். இன்று அநியாயம் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அநியாயங்களை அதிகமாக செய்து மனிதர்கள் நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அநியாயம் செய்யக்கூடாது, அநீதமாக நடந்து கொள்ளக்கூடாது, அநீதத்தை அல்லாஹ் வெறுக்கக்கூடியவனாக இருக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநீதம் என்று வரக்கூடிய அந்த விஷயத்தில் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவன் அந்த அநீதம் சம்பந்தமாக எப்படி கூறியிருக்கின்றான் என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக நமக்கு அறிவிக்கின்றார்கள். ஹதீஸ் குத்ஸி என்று சொல்லப்படுகின்றது. அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், யா இபாதி இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, என்னுடைய அடியார்களே, என் அடியார்களே, நிச்சயமாக நான் என் மீது அநீதத்தை தடை செய்து விட்டேன். அநியாயம் என்பது கிடையாது, நான் யார் மீதும் அநியாயம் செய்ய மாட்டேன். அநீதம் செய்வதை நான் தடை செய்து விட்டேன், நான் நியாயமாக நடந்து கொள்வேன் என்பது அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லியிருக்கின்றார்கள், வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன், உங்களிடையும் அதை நான் தடுத்திருக்கிறேன். இந்த அநியாயம் செய்யக்கூடிய விஷயத்தில் அநீதம் செய்யக்கூடாது என்பது உங்களிடத்திலும் நான் என்ன செய்கின்றேன், ஹராமாக்குகின்றேன். நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள், அநீதம் செய்யாதீர்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து மக்களை துன்புறுத்தாதீர்கள், அநீதம் செய்யாதீர்கள் என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அநீதம் எப்படி கிடையாதோ அதே போல உங்களுக்கும் நான் உபதேசமாக சொல்லியிருக்கிறேன், நீங்களும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநியாயம் செய்யாதீர்கள், அநீதம் காட்டாதீர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், நாம் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, யார் மீதும் அநீதமாக நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் எதை வழிகாட்டினாலோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம், குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, மனிதன் அநியாயக்காரனாகத்தான் இருக்கின்றார், அநீதம் விளைக்கக்கூடியவனாகத்தான் இருக்கின்றார். இது நாம் அநீதம் என்று வரும்பொழுது இது 3 வகையாக இஸ்லாம் நமக்கு அழகாக பிரித்து காட்டுகின்றது. இந்த அநீதத்தை இஸ்லாம் 3 வகையாக நமக்கு பிரித்து காட்டியிருக்கின்றது. முதலாவதாக மனிதன் இறைவனுக்கு செய்கின்ற அநீதம், மனிதன் இறைவனுக்கு செய்கின்ற அநீதம். இரண்டாவதாக மனிதன் தனக்குத்தானே செய்யக்கூடிய அநீதம். மூன்றாவதாக மனிதன் பிற மனிதர்களுக்கு செய்கின்ற அநீதம். இந்த அநீதத்தை 3 வகையாக இஸ்லாம் நமக்கு அழகாக பிரித்து காட்டியிருக்கின்றது. முதலாவதாக மனிதன் இறைவனுக்கு செய்கின்ற அநீதம் என்ன? மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்றான். இந்த உலகத்தில் யார் மூலமாக இந்த உலகத்தில் வந்தான்? அல்லாஹ் நம்மளை படைத்ததினால் அவன் மூலமாகத்தான் நாம் என்ன செய்திருக்கின்ற உலகத்தில் வந்திருக்கின்றோம். மனிதன் உலகத்தில் அவன் இறைவனுக்கு செய்கின்ற அநீதம் என்ன தெரியுமா? அல்லாஹ் கூட அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, அல்லாஹ்விற்கு இணை வைப்பது இது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் தான் மனிதர்களை படைத்தேன், நான் தான் உங்களுக்கு ரிஸ்க் வழங்கக்கூடியவனாக இருக்கின்றேன், நான் தான் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன். ஆனால் நீங்கள் என்னை விட்டு என் கூட நீங்கள் இணை வைக்கின்றீர்கள் என்றால், மற்றவர்களை இணைத்து பேசுகின்றீர்கள் என்றால், மற்றவர்கள் நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்றால், இணை வைப்பாளராக இருக்கின்றீர்கள் என்றால் நீங்க எவ்வளவு பெரிய அநியாயம் செய்கின்றது. இறைவனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம் இது, இறைவனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அநீதமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷிர்க் என்ற விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆனில் அதிகமாக சொல்லி காட்டுகிறார். ஷிர்க் என்பது மிகப்பெரிய பாவம், இணை வைப்பதாகும். தன்னுடைய மகனுக்கு ஒரு மனிதர் உபதேசமாக சொல்லும் பொழுது
அந்த மனிதனுடைய வரலாறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல மனிதர் அவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசமாக சொல்லியிருக்கின்றார், நீ உலகத்தில் வாழும் பொழுது எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது தன்னுடைய மகனுக்கு உபதேசமாக லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லடியார் அழகாக சொல்கின்றார், லுக்மான் லுக்மான் தன்னுடைய மகனுக்கு அழகாக உபதேசம் செய்யும் போது தன்னுடைய மகனை அழைத்து, யா புனை, என் அருமை மகனே, லா துஷரிக் பில்லாஹ், இந்த உலகத்தில் வாழும் பொழுது நீ அல்லாஹ்விற்கு இணை வைக்காது. அல்லாஹ்தான் உன்னுடைய இறைவன் என்று தெரிந்ததற்கு பிறகு, அவன்தான் உன்னுடைய கடவுள் என்று தெரிந்ததற்கு பிறகு அவனை மட்டும்தான் நீ வணங்க வேண்டும், அவனிடம் மட்டும்தான் உதவி தேட வேண்டும், வேற யாரிடம் நீ உதவி தேடக்கூடாது, அல்லாஹ்வை விட்டுவிடக் கூடாது, அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது என்று சொல்லி இன்ன ஷிர்க, இந்த இணை வைப்பது இருக்கின்றது, இது மகத்தான மிகப்பெரிய அநியாயமாகும், இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயமாகும், இது மிகப்பெரிய ஒரு அநியாயம். இந்த விஷயத்தில் நீ கவனமாக இரு என்று தன்னுடைய மகனுக்கு லுக்மான் என்று சொல்லக்கூடிய அந்த நல்லடியார் அவர் உபதேசம் செய்கின்றார். இது அநியாயம் என்று சொல்லியிருக்கின்றார். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகின்றார், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், அதாவது யார் ஈமான் கொண்டு, ஈமான் கொண்டதற்கு பிறகு தங்கள் ஈமானை அநீதத்தை கொண்டு கலங்கப்படுத்தவில்லையோ, தன்னுடைய ஈமானை அநியாயத்தை கொண்டு கலங்கப்படுத்தவில்லையோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்று அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கின்றார். சஹாபாக்கள் இந்த வசனத்தை கேட்கின்றார்கள். கேட்ட உடனே அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அல்லாஹ் ஈமானில் வந்ததற்கு பிறகு அந்த ஈமானில் அநியாயத்தை கலங்கப்படுத்தக்கூடாது, அநியாயத்தை சேர்க்கக்கூடாது, அநீதம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றானே, இதற்கு என்ன அர்த்தம்? உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் சின்ன சின்ன விஷயத்துல அநியாயம் செய்கின்றார்கள். யாருக்காவது ஏதாவது வியாபாரத்தில் சின்ன மோசடி செய்வார்கள், ஏதாவது ஒன்று செய்வார்கள், அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள் அல்லது ஏசுவார்கள். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இது ஒரு அநியாயம் தானே. அந்த அநியாயத்தை இதில் கலந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றானே, அது எப்படி நம் முழுமையான முழுமையாக வாழ முடியும் என்று அந்த சஹாபாக்களுக்கு அதில் ஒரு சந்தேகமாகவே இருந்து கொண்டே இருந்தது. உடனே சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் இந்த வசனத்தில் இப்படி சொல்லிவிட்டானே, தன்னுடைய ஈமானுடன் அநியாயத்தை கலந்து விடக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார்கள், இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநீதம் என்பது எதை சொல்லி காட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். நீங்கள் முஸ்லிமாக மாறிவிட்டீர்கள், முஃமினாக மாறிவிட்டீர்கள், முஃமினாக இருக்கும் பொழுது ஏன் ஷிர்க்கை கொண்டு வருகின்றீர்கள்? ஷிர்க்கை நீங்கள் இணைக்காதீர்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடமும் உதவி தேடாதீர்கள், அங்கே நீங்கள் ஷிர்க்கை கொண்டு வர வேண்டாம் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் சொல்கிறார். ஆக முதலாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து இறைவனுக்கு அநீதம் செய்யக்கூடாது, அந்த அநீதம் என்பது ஷிர்க் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இரண்டாவதாக மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். தனக்குத்தானே அவன் எப்படி அநியாயம் செய்து கொள்கின்றான்? அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? தினமும் 5 வேளை தொழுக வேண்டும். அந்த தொழுகையை சரியான பெறுவது கிடையாது. இவன் தனக்குத்தானே அநீதம் செய்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுவதில்லை. அதே போல அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை சரியாக நிறைவேற்றுவதில்லை. அல்லாஹ் ஒரு சட்டத்தை இறக்கி இதுதான் என்னுடைய வரம்பு என்று சொல்லியிருக்கின்றானே, அந்த வரம்புகளில் அத்துமீறல், அதை மீறி நடப்பது, அந்த வரம்புகளை மீறி நடப்பது, இது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எதை நான் கட்டளையிட்டிருக்கின்றனோ அதை அப்படியே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். என்னுடைய சட்ட திட்டங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி இருக்கின்றேன் என்றால் அதை அப்படியே நீங்கள் செய்ய வேண்டும். அதில் நீங்கள் வரம்பு மீறக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய வரம்புகள், அல்லாஹ் தான் விதித்திருக்கின்றார். அந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும்,
எப்படி இருக்க வேண்டும், 5 வேளை தொழுக வேண்டும், ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களில் பெண்கள் சம்பந்தமான சட்ட திட்டங்கள் இருக்கின்றன, ஆண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்ட திட்டங்களை வைத்திருக்கின்றான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தை அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அதையெல்லாம் மனிதர்கள் கடைபிடிக்காமல் நான் இஸ்லாமிய சட்ட திட்டங்களுக்கு நான் வரவே மாட்டேன், அதை நான் கடைபிடிக்க மாட்டேன், இஸ்லாம் அல்லாத மற்ற ரூல்ஸ் மற்ற சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது, அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றான், யார் என்னுடைய வரம்புகளை மீறுகிறார்களோ அவர் தனக்குத்தானே என்ன செய்கின்றார்கள், அநியாயம் செய்து கொள்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறும் பொழுது அவர்கள் தனக்குத்தானே அநியாயம் செய்கின்றார்கள். இஸ்லாம் திருமணம் சம்பந்தமாக ஒரு அழகான ஒரு ரூல்ஸை நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது. எப்படி திருமணம் செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், ஒருவேளை தலாக் சம்பந்தமாக ஒரு விஷயம் வருகின்றது என்றால் அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி அணுக வேண்டும், ஜமாத் இருக்கின்றது, அந்த ஜமாத்தில் சென்று அந்த தலைவர்கள் மூலமாக சுலாஹ் செய்ய வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்று மனிதர்கள், இன்று இஸ்லாமியர்கள் அவர்கள் கோர்ட்டுக்கு சென்று அங்கே என்ன விதிமுறைகள் இருக்கின்றன, அவர்கள் என்ன ரூல்ஸ் போடுகின்றார்களோ, அவர்கள் என்ன ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்களோ அதை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அதை ஃபாலோ செய்கின்றார்கள். இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், நீங்கள் என்னுடைய வரம்புகளை விட்டுவிட்டு என்னுடைய சட்டத்திட்டங்களை விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள், உங்களுக்கே நீங்கள் அநீதம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாளை மறுமை நாளில் அதற்குரிய தண்டனை உங்களுக்கு உண்டு என்பதை அல்லாஹ் குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுகிறார். இது மனிதன் தனக்குத்தானே செய்யக்கூடிய அநியாயம். தொழுகை இருக்கின்றது, இந்த 5 வேளை தொழுகை எதற்காக தொழுக வேண்டும்? நாம் தொழுதோம் என்றால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்க போகின்றான். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்காக, நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்மளுடைய உதவிகளை தேடுவதற்காக அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கியிருக்கிறான். அந்த தொழுகையை நாம் சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் நாம் தனக்குத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக இதையெல்லாம் அல்லாஹ் இங்கே நமக்கு அழகாக சொல்லுகிறது. ஆக மனிதன் 2வதாக தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றான். 3வதாக மனிதன் மற்றவர்கள் செய்யக்கூடிய அநியாயம். இதுதான் மிகப்பெரிய கவனமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. மனிதன் அல்லாஹ்விற்கு இணை வைத்தால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அந்த இணை வைப்பு வெளியே வந்துவிட்டோம் என்றால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே போல மனிதன் தனக்குத்தானே அநியாயம் செய்தால் கூட அல்லாஹ் அதை என்ன செய்து விடுவான், அவன் விரும்பினால் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அநியாயம், அதாவது பாவம் செய்து விட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்து விட்டார்கள். அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள். எப்படி மன்னிப்பு கேட்டார்கள்? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் நாங்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டோம், பாவம் செய்தோம், யாருக்கும் நாம் துன்புறுத்தவில்லை, யாரையும் நாம் நோகடிக்கவில்லை, ஆனால் நான் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டேன், என்னை மன்னித்து விடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் மன்னித்து விட்டார்கள். ஆனால் இந்த 3வதாக இருக்கின்றது, மனிதன் பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கின்றது. அது மிகப்பெரிய ஒரு தண்டனையை தரக்கூடிய, அல்லாஹ் இந்த மனிதன் எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அந்த அமல்கள் அழியக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயலாக இருக்கிறது. பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கின்றதே அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார். இன்று உலகத்தில் இந்த விஷயத்தில் மனிதர்கள் அதிகமாக தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பிறருக்கு செய்ய வேண்டிய ஹுக்கூக் இருக்கின்றது, அதில் அநியாயம் செய்கின்றார்கள். சரியான முறையில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சரியாக அவர்கள் ஹக்கை நிறைவேற்றுவதில்லை, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு சரியாக அவர்கள் ஹக்கை நிறைவேற்றுவதில்லை, அதில் அநியாயம் செய்கின்றார்கள். அதே போல தன்னுடைய அண்டை வீட்டார்களுக்கு சரியாக அவர்கள் ஹக்கை நிறைவேற்ற அதில் அநியாயம் செய்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள், உரிமையாளர்கள், வேலைக்காரர்கள், ஊழியர்கள், தன்னுடைய குடும்பத்தாரில் உள்ள ஒவ்வொரு நபர்களும், பிற வெளியே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் என்று வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அநியாயம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த அநியாயத்தை அவர்கள் சாதாரணமாக கருதுகின்றார்கள், அது பெரிதாக கருதுவதே கிடையாது. அந்த அநியாயத்தை சாதாரணமாக கருதுகின்றார்கள். அது எவ்வளவு பெரிய பாவம் என்று அவர்களுக்கு தெரிய மாட்டேங்கின்றது. அல்லாஹ் இதை மன்னிக்க மாட்டான் என்று கூட அவர்கள் புரிவதில்லை. மனிதர் பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கின்றது, அதை அல்லாஹ் ஒருபோது மன்னிக்க மாட்டார். எப்போது அவர்கள் மன்னிக்காத வரைக்கும்,
நாளை மறுமை நாளில் நாம் எவ்வளவு தான் அமல்கள் செய்து கொண்டு அங்கே சென்றோமே என்றால் அந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ பிறருக்கு என்ன செய்திருக்கின்றாய், பிறர் உன்னிடத்தில் உன் சம்பந்தமாக ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், ஏதாவது ஒரு குறைகளை கொண்டு வருகின்றார்களா, அதை அல்லாஹ் பார்க்கின்றான். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் தீர்ப்பு வரக்கூடியவனாக இருக்கிறான். ஆக பிறருக்கு செய்ய வேண்டிய விஷயத்தில் மனிதன் அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதை அவன் ஒரு விஷயத்தில் கூட அதில் அவன் ஒழுங்காக இருப்பதும் கிடையாது, அதை சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடியவனாக. ஆக கணியத்தில் அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கு அல்லாஹ் அநியாயத்தை ஹராம் ஆக்கினான். அதே போல நமக்கும் அல்லாஹ் இதை ஹராம் ஆக்கிக் கொள்ளுங்கள், இதை செய்யாதீர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் அதை செய்யாமல் அதில் நாம் முழுகி கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த அநியாயத்தை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்விற்கு நாம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம், தனக்குத்தானே நாம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம், பிறருக்கும் நாம் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு இணை வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகள் சரியான முறையில் செய்து அந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹுக்கூக்கு சரியாக நிறைவேற்ற வேண்டும். அதே போல ஹுக்கூக்குல் இபாத், மற்றவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சரியான முறையில் நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் வெற்றியை தரக்கூடியவனாக இருக்கின்றான். நம் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நமக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவானாக, இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநீதம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் மூன்றாவதாக மனிதன் பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கின்றது. அது சம்பந்தமாக ஒரு வரலாற்று செய்தியை நாம் பார்க்கலாம். ஒரு மனிதன் பிறருக்கு அநியாயம் செய்தால் அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு எப்படியெல்லாம் தண்டனை வழங்குவான், இந்த உலகத்திலும் நமக்கு என்ன நடக்கும், மறுமையினாலும் அல்லாஹ் என்ன தண்டனை வைத்திருக்கின்றான் என்பதை இந்த சம்பவத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். கூஃபாவில் அதிகாரியாக இருந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவில் அதிகாரியாக இருக்கின்றார்கள். எப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில். அப்போது கூஃபா வாசிகளில் சிலர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவர் சம்பந்தமாக புகார் அளிக்கின்றார்கள். என்ன புகார்? அவர் முறையாக தொழுகை நடத்துவதில்லை என்பது ஒரு கம்ப்ளைண்டாக வந்து என்ன செய்கிறார் சொல்லியிருக்கிறார்கள். மற்றவர்கள் மீது அநியாயம் செய்கின்றார் என்று சில கூஃபா வாசிகள் வந்து என்ன செய்கிறார்கள், புகார் அளிக்கின்றார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள், அந்த கூஃபாவில் அவரை நீக்கிவிட்டு சஅத் பின் அபி வக்காஸை நீக்கிவிட்டு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அதிகாரியாக நியமிக்கின்றார்கள். அப்போது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவுக்கு வரவழைத்து அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், அபு இஸ்ஹாக், நீங்கள் முறையாக தொழுகை நடத்துவதில்லை என்று கூஃபாவாசிகள் சிலர் புகாராக கூறியிருக்கின்றார்கள் என்று கேட்கும் பொழுது அதற்கு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை காட்டிய முறைப்படி நான் தொழுகை நடத்தினேன், அதில் எந்த குறையும் வைக்கவில்லை. இஷாவுடைய முதல் 2 ரக்காத் எல்லாம் நீண்ட நேரம் ஓதியும் பின் 2 ரக்காத் எல்லாம் சுருக்கமாக ஓதியும் தொழுகை நடத்திருக்கின்றேன் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். நான் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யவில்லை, இது என் மீது அவர்கள் மீறி அவர்கள் புகார் அளித்திருக்கின்றார்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உண்மை பற்றி நமது கருத்து அதுவே, நீங்கள் சரியான ஒரு சஹாபி, நல்ல முறை தொழுகை வைத்திருக்கின்றீர்கள் என்று அவர்கள் சொல்லினார். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு நபர் அல்லது 2 நபரை சஅத் ரலியல்லாஹு கூடவே அனுப்பி வைக்கின்றார்கள் கூஃபாவிற்கு. அங்கே அனுப்பி வைத்து அந்த 2 நபர்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள், நீங்கள் அங்கே சென்று இவர் சம்பந்தமாக மக்களிடம் கேளுங்கள், உண்மையாக புகார் இருக்கின்றது நாம் என்ன செய்வோம், ஆலோசனை செய்வோம், விசாரிப்போம் என்று அனுப்பி வைக்கின்றார்கள். அப்ப இந்த 2 நபர்களும் கூஃபா வாசிகளிடம் விசாரிக்க செல்கின்றார்கள். ஒவ்வொருவரிடம் கேட்கின்றார்கள். அவர்கள் நல்ல பதிலை கொடுக்கின்றார்கள். இவர் நல்ல மனிதர், நல்ல தொழுகை வைக்கக்கூடியவர், எந்த குற்றமும் செய்யவில்லை, எந்த புகாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது ஒரே அதை எடுத்துக் கொள்கின்றார்கள். அப்போது பனு அப்பாஸ் கூட்டத்தாரை ஒருவர் பள்ளிவாசலில் அதாவது விசாரித்த போது அந்த கூட்டத்தை சேர்ந்த அபு சாதா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர்,
அவர் எந்திரிச்சு அவர் என்ன செய்தார், உடனே அவர் என்ன செய்தார், நீங்கள் விசாரிப்பதில் நான் சொல்லுகின்றேன், நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள், உண்மையை நான் சொல்லுகின்றேன், சாத் அவர்கள் தமது படையில் உள்ளவரிடம் எளிமையாக நடப்பதில்லை, தன்னுடைய படைகளிடம் எளிமையாக நடப்பதில்லை, பொருட்களை சமமாக பங்கிடுவதில்லை, தீர்ப்பு வழங்குவதில் நீதியாக நடப்பதில்லை. இந்த மூன்று விஷயத்தையும் அவர் என்ன செய்கின்றார், அப்ப சாத் அபி வக்காஸ் ரலியல்லாஹு எதிராக புகார் அளிக்கின்றார். இதை கேட்ட உடனே சாத் ரலியல்லாஹு அவர்கள் மனம் அவர்கள் கவலைப்படுகின்றது. உடனே அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக 3 பிரார்த்தனைகளை உமக்கு எதிராக நான் செய்ய போகிறேன். உடனே சாத் அபி வக்காஸ் அவர்கள் அந்த மனிதருக்கு எதிராக, அதாவது அந்த அபு சாதா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதருக்கு எதிராக 3 பிரார்த்தனைகளை உனக்கு எதிராக நான் செய்ய போகிறேன். ஏனென்றால் என் மீது அபாண்டமான புகார் அளித்து விட்டார், நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, நான் என்னை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியும், அதான் உன் எதிராக 3 பிரார்த்தனை செய்ய போகிறேன் என்று கூறிவிட்டு, இறைவா உன்னுடைய இந்த அடியார் அவரின் புகாரில், அதாவது அவர் அளித்த புகாரில் பொய்யராகவும் புகழ் விரும்ப புகார் கூறுபவராகவும், அதாவது புகழ் விரும்பி புகார் கூறப்படுவராகவும் இருந்தால் அவரின் ஆயுளை அதிகப்படுத்துவாயாக. ஒரு துவா, அவருடைய ஆயுளை என்ன செய்துவிடு, அதிகப்படுத்துவாயாக. 2வதாக அவரின் வறுமையும் அதிகப்படுத்துவாயாக, ஆயுள் கூடி வறுமையும் அதிகப்படுத்துவாயாக. 3வதாக அவரை பல சோதனைகளுக்கு ஆளாக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். இதற்கு பிறகு அந்த அபூ கத்தாதாவை அறிவிக்கின்றார்கள், நான் அவருக்கு எதிராக புகார் அளித்தது அது பொய் புகாராக ஆகிவிட்டது. அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்த துவாவின் மூலமாக எனக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சோதனை ஆக்கிவிட்டான், என்னுடைய ஆயுள் கூடியது. தாபீன்கள் அறிவிக்கின்றார்கள், சாத் அபி வக்காஸ் சஹாபி, தாபீன்கள் தபோ தாபீன்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த மனிதர் எங்களுடைய காலத்திலும் வாழ்ந்தார், கிட்டத்தட்ட 100 வயதுக்கு மேல் அல்லாஹ் அவருக்கு ஆயுளை நீட்டி வைத்திருந்தார், 100 வயதிற்கு மேல் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் முதிய, அதாவது ரொம்ப வயது முதிர்ந்தவராக ஆகிவிட்டார். அவர் வறுமையில் ஏழையாக பிச்சை எடுக்கக்கூடியவராக இருந்தார், அவர் பிச்சை எடுக்கக்கூடியவராக இருந்தார். சோதனை என்ன தெரியுமா, அவர் நடந்து போகும்போது பெண்களை இடித்து செல்வார், அதனால் பெண்கள் எல்லாம் அவரை கேவலமாக பேசக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அல்லாஹ் என்ன செய்தார், அந்த மனிதருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆக இதை புகாரியில் 755வது ஹதீஸாக நாம் பார்க்கலாம். இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், ஒரு மனிதர் மீது தேவையில்லாமல் புகார் அளித்தால், அவர் அநியாயமாக துவா செய்தால், அந்த மனிதருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றார். அவருக்கும் அந்த மனிதருக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. ஏனென்றால் ஒரு மனிதர் மீது நாம் அபாண்டமாக பலி போடக்கூடாது, அவருக்கு நாம் நோகடிக்க கூடாது, இது ஒரு சாதாரண விஷயம். இப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிக்கின்றார்கள், இடங்களை அபகரிக்கின்றார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை சரியாக நிறைவேற்றுவதில்லை. ஒருவேளை அவருக்கு எதிராக துவா செய்து விட்டால் அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் மனிதருக்கு செய்ய வேண்டிய விஷயத்தில் அநியாயம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். அதில் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஆக அந்த விஷயம் நான் கவனமாக இருக்கணும். கண்ணியத்துள்ள அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஒரு அழகான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அதன்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் வெற்றி தரக்கூடியவனாக இருக்கிறார். அது இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதிகமாக நன்மைகளை செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று சொர்க்கத்தை அடைய தௌஃபீக் தருவானாக, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவானாக. என்னுடைய 2வது நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வ யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.